தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினர். அடையாறில் உள்ள தினகரன் இல்லத்தில் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களான தங்க தமிழ்ச்செல்வன், கதிர்காமு, வெற்றிவேல் மற்றும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இதன் பின்னர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற இலக்கிற்காக குறைகளை கூறிக்கொண்டிருக்காமல் ஒன்றுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் கொண்டவரை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை இருக்குது. கட்சியவே காக்கக்கூடிய நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி இப்போ விலகி இருக்காரு. அவரை பாராட்டுறதை விட்டுவிட்டு அவரவே இன்னும் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா இது என்ன விதத்தில் நியாயம்? இல்லை சார், இணைப்புன்றது ரெண்டாவது விடுங்க. எங்களுக்கு என்ன இப்போ அவசியன்ற? நீ தான் இங்கே கட்சி விட்டு விலகி போனீங்க, வாங்க வார்த்தை வச்சிங்க, எல்லாம் விளையிங்க, விளையிட்டாங்க. இன்னும் என்னத்துக்கு பேசுகிறீங்க? பேசிட்டு வா. நீ கட்சி நல்லா இருக்கும்னு நினைச்சா, ரெட்டலை வேணும்னு நினைச்சா வந்து பேசு. அதன்பின் பேசிய திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ குணசேகரன், அதிமுக அணிகள் ஒன்றிணையும் விவகாரத்தில் தலைவர்கள் சுயநல நோக்குடன் செயல்படக்கூடாது என வலியுறுத்தினார். கட்சி இணைய வேண்டும் என்பதுதான் அனைத்து தொண்டர்களின் விருப்பம் எனவும் அவர் தெரிவித்தார். நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும், அரசியல வெற்றிடம்ங்கிறது தான் தமிழகத்திலேயே இன்னைக்கு இருக்கு. அதுக்கு இல்லாம பார்க்கணும்னா இந்த கட்சி இணையணுங்கிற ஒரே முடிவு, நல்ல முடிவுக்காகத்தான் நாங்க எல்லா இதத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு பேசுறோம். அப்ப கட்சி நல்லா இருக்கணும், வர ஆட்சி அம்மாவுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தணும்னா எனக்கு ஒரு வேணும், உங்களுக்கு ஒன்று வேணுங்கிற சுய லாபத்துக்கு எந்த தலைவரும் யோசிக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இந்த கழகத்தை காப்பாற்றுவதற்கு தலைவர் தயாராகணும். எல்லா தலைவர்களும் அப்படித்தான் தயாராகணுமே. அது குழு அமைச்சு பேச வந்தா தான். இப்போ இந்த அணியில் போட்டவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணல, இப்போ தலைவராக அவைத்தலைவர் செங்கோட்டையனை போட்டிருக்காங்க. நீக்குன்னு இவங்களை நீக்கிட்டா இவருக்கு என்ன பதில் சொல்வீங்க? அப்போ இரு அணியை உட்காந்து பேசணும்ல. அவங்கள ஒரு குழு வந்து நாமளும் இங்கே உட்காந்து முதலமைச்சர்கிட்ட பேசலாம், இல்லை சீனியர் அமைச்சர்கிட்ட உட்காந்து என்ன பேசலாம்னு உட்காந்து முடிவு பண்ணாங்கன்னா இந்த பொறுப்புகளுக்கு என்ன பண்ணலாம், இருவரும் சேர்ந்து தான் போகணும்.